ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 30/9/2024 6/10/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம், இந்த மூணுத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியில் குரு பகவான், அதாவது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன் மற்றும் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 4 ராசி கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தின் முதல் நாளான 30ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷ கால பூஜை பார்க்கறது, அதாவது சாயந்தரம் ஒரு 5:45 6:15 மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்லாம் இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது பிரதோஷத்தை அன்னைக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 தரம் பிரதட்சணம் வருவா. அந்த பிரதட்சணத்தோடு சேர்ந்து போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும், உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும், அதை தவிர கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் 10 இளையனர் மாகாளய அமாவாசை 2/10/2024 அன்னைக்கு மிகப்பெரிய விசேஷம். பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம். பித்ருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்ருக்கள் தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்ருக்கள் தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு 15-20 மினிட்ஸுக்கு, அதையும் பாருங்கள். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் மகாலய அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் செய்யணும். யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும். 3 ஆறுகள் சேர்கிற இடத்துல கூடுதுறையில் பண்ணக்கூடியது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா ஆறு, கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்ருக்களுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் அது ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒன்று. இதை கண்டிப்பாக பண்ணணும். எல்லாரும் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்களேயானால் நவராத்திரி ஆரம்பம், அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து 9 நாட்கள் கண்டினியூஸாக நவராத்திரின்னு சொல்லுவோம். 9 இரவுகள். முதல் 3 நாள் துர்கைக்கும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கும், அப்படி 3 நாட்களாக ஒதுக்கியிருக்கு. முதல் 3 நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள். இந்த வாரத்தில் பெரிய விசேஷம். இந்த நவராத்திரியும் மகாலய அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் 6ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி. இந்த சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி. பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகரணம் போட்டு வாங்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் மகரம், கும்பம், மீனம், மேஷம், இங்கே 4 ராசிகளுக்கும் இருக்குது. அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிகளுக்கும் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாட்டில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். தவிர இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய
விநாயகர் கோவிலில் போய் ஒரு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது? 30/9/2024 6/10/2024 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட வர்றவாளுக்கு சந்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. துலா ராசி நினச்சின்னு இருப்பா, ரிச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும். அதே மாதிரி ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, மிருகசீரிஷம்னு. ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். அதனால் எந்த ராசின்னே தெரியாது. ஏன்னா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும், அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக எந்த ராசியில் இருக்கா அப்படின்றது முழுமையாக தெரியாமல் இருக்கிறதுனால அவள் எந்த ராசிக்கு அவளுடைய ராசி என்ன, அதுக்கு என்ன அர்ச்சனை பண்ணணுன்றதே தெரியாமல் போகிறது. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 30/9/2024 6/10/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். இவ்வளோ நாளாக சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்திருந்தார். அதனால் ரொம்ப பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போனதுனால எல்லா விஷயங்கள்லையும் நல்ல தெளிவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். இருந்தாலும் வேலை, அதாவது உடல் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னா, எந்த ஒரு எதிரிகளும் இல்லாத நிலையும், எதை எடுத்தாலும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. கவலைப்படவே தேவையில்லை. எது நினைத்தாலும் அது நிச்சயமாக நடந்தேறும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய மதிப்பு அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போயிருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வெளிநாடு, வெளியூர் போகக்கூடியதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 12, 2 இடத்தையும் பார்க்கறதுனால சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதனால் பணவரவு எப்பொழுதுமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் அதிகமாக போயின்னு இருக்கு. அதீத சுகத்துவமாகிறது. 12ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 11ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கார். எல்லா விதமான லாபங்களும் கொஞ்சம் அதிகமான செலவுகள் மூலியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். சனி பகவானின் பார்வை இருக்குது சந்திர பகவானுக்கு. இதன் மூலியமாக பார்த்தோம்னா புனர்ப்பு யோகம் அமையிறது. நிச்சயமாக தொழிலில் பெரிய வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. 30/9/2024 6/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்திற்கு வரும்போது 4 கிரகங்களோட சம்பந்தம், 4 கிரகங்களோடு சேர்ந்து இருக்கார். 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், புதன் மற்றும் கேது 4 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 12ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி எல்லாரும் மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால தர்ம காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 1ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 4ஆம் தேதி அதிகாலை ஒரு 4-4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அதற்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே, ராசிநாதனும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எல்லா விதமான வெற்றியும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
அதை தவிர இந்த இதில் கலைத்துறையில் இருக்கிறவங்க, பால் முதலான ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்க, பால் தொழிலில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லா இதுலேயும் வந்து நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்கள், இவங்கள்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது 4ஆம் தேதியிலிருந்து, அதாவது உங்களுடைய ராசியிலேயே வந்து 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி மாலை வரலும் இருக்கார் சந்திர பகவான். அதற்கு பிறகு 2ஆம் இடத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். தனஸ்தானத்துக்கு தொழில் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பார்வை வேறு இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தீங்களேயானால் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேயானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்குங்கோ. அவருக்கு ஒரு துளசி மாலையை போட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான தடங்களும் நிச்சயமாக அகன்று ஒரு நல்ல வெற்றி வாழ்க்கை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.